வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற்ற அங்காரகன் தரும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். உச்சம் பெற்ற அங்காரகன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறார். அந்த உச்சம் பெறும்போது எந்த மாதிரியான பலனை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறாருன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட விளக்கங்களும், அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றப்படியே எடுத்து வைக்கலாம்ன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்கள்னு சொன்னாலே எல்லோருமே சொல்கிறாங்க, தனுசு ராசி அன்பர்கள் மாதிரி ஒரு மோசமான ராசி வேறு யாருக்குமே கிடையாது. நாங்கள் தான் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்ட ஜென்மங்களாக பிறந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஜென்மம் எடுக்கிறதுக்கு நாங்கள் பிறவியே எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு அந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் துயரங்களை சந்தித்து கொண்டே இருக்கின்ற அந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு எதுவும் நடக்காது, நான் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு தன்னைத்தானே எப்பொழுதுமே இகழ்வாகவே பேசி கொண்டிருக்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஜோதிட ரீதியாக தனுசு ராசி அன்பர்கள் தான் எப்போதுமே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா அவர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அந்த ஒரு ராசிக்கு அதிபதி குரு பகவான்ன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த தனுசு ராசி அன்பர்களும் சரி, மீன ராசி அன்பர்களும் சரி, அந்த ராசிக்கு அதிபதின்றது குரு பகவான். எப்படி அந்த குரு பகவான்ன்றது ஒரு நேர்மையான விஷயத்தை குறிப்பிடுதோ அதே மாதிரி தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நேர்மையாக இருப்பாங்க. யார்கிட்டையும் ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் பழகுவார்கள். எப்போதுமே ஒரு சிரித்த முகத்தோடு பழகுவார்கள். இவர்களுக்கு அந்த இது இருக்கிறதுனால இவர்களால் வெளியில் தன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை வெளியில் காட்டும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எப்போதுமே நேர்மையாக இருந்தால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுபவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதனால தான் எப்போதுமே ஜோதிட ரீதியாக சொல்ல போனால், ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல போனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் மிகவும் பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி நடைபோடுபவர்கள். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சறுக்கு வந்தாலே, ஒரு தோல்வி வந்தாலே, இன்னுமே என்னால் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது, இன்னுமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்குன்னு எந்த கதவும் திறக்கவில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க தன்னுடைய எண்ணத்தை எதிர்மறையாக பின்னோக்கி செல்வார்கள். ஆனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மட்டும்தான் எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை வாழ்க்கையில துன்பங்கள் வரட்டும், எத்தனை தோல்விகள் வரட்டும், தொழிலாகட்டும் சரி, செய்கின்ற வேலையிலும் சரி, சில குடும்பத்திலையும் சரி, எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை நேருக்கு நேராக சந்தித்து நானும் வாழ்ந்து காட்டுவேன் என்று வெற்றி பெறுபவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதனால தான் இவர்களுக்கு எப்போதுமே அந்த குறியீடு பார்த்திங்கன்னா, ராசிக்கு குறியீடு அம்பு, வில்லம்பு. எந்த அளவுக்கு இவர்கள் வளைத்து செல்கிறார்களோ அந்த அளவிற்கு இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நண்பர்கள்ன்றத இந்த பதிவில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் உச்சம் பெறார். 2ஆம் இடம்ன்றது தனம், வாக்கு, தொழில், தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். இந்த 3 முக்கியமான ஸ்தானங்கள். ஒரு குடும்பத்தை நடத்தணும், இல்லை ஒரு தொழிலை செய்யணும், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் சேமிப்பு இருந்து ஒரு முன்னேறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த 2ஆம் இடம், 2ஆம் பாவகம். தனுசு லக்ன அன்பர்களும் சரி, தனுசு ராசி அன்பர்களும் சரி, இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு உச்சம் பெறார். உச்சம் பெறும்போது உங்களுடைய தொழிலில் இதுவரைக்கும் நிறைந்த நலிவுகள், அதாவது
எந்த அளவுக்கு நீங்கள் அந்த தொழிலில் இந்த அளவுக்கு நம்ம மோசமான சூழ்நிலையை சந்திக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு அந்த தொழிலில் ஒரு நஷ்டம், விரய செலவுகள், தேவையில்லாத விரய செலவுகள், பொருள் நஷ்டங்கள். ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணுறீங்க, எங்கேயோ இருந்த அந்த பொருள் வரணும், அந்த பொருளாகப்பட்டது ஏதோ ஒரு விபத்து காரணமாக அங்கே ஒரு சேதம் அடைந்திருக்கும். இப்படி பல விதங்களில் உங்களுக்கு இந்த பொருள் நஷ்டம், பண நஷ்டம், மன கஷ்டம், அதுதான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்திற்கு ஆளானவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அப்படி இருந்தும் நான் வாழ்க்கையில் இந்த தொழிலை செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்க போறாரு. மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக நின்று உச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 200% பலன்களை எப்போதுமே கொடுப்பார். ஒரு ஜாதகருக்கு அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் 200% அளவிற்கு அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்க போறார். உங்க ஜாதகத்துல ஒரு நல்ல இடத்துல அந்த செவ்வாய் மகர ராசியில உச்சம் பெறாரா, உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிக அதிவேகமாக, அதே சமயத்துல ஒரு வீடு சம்பந்தமான, ஏன்னா இந்த செவ்வாய்ன்றது பூமிக்காரகன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பூமிக்காரகன் ஆகப்பட்ட அந்த நிலம் காரகன், அந்த நிலம் சம்பந்தமாக சொத்து சம்பந்தமான நிறைய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வீடு வாங்குவதற்கும், உங்களுடைய சேமிப்பின் மூலமாக வீடு வாங்குவதற்கும், ஒரு நிலம் வாங்குவதற்கும் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல தனித்த குருவாக இருக்கிறதுனால, இந்த செவ்வாயும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த செவ்வாய் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எப்படி நாங்கள் வீடு வாங்க போகிறோம், எப்படி நாங்கள் இழந்த பணத்தை எல்லாம் மீட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் அடுத்து உங்களுடைய ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 5ஆம் இடத்துல தனித்த குருவாக இருக்கிறார். என்னுடைய பழைய பதிவுலலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்த குரு இருக்கும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போறாருன்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் அந்த குரு பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க இழந்த வீட்டை, நீங்க பார்த்து கட்டின வீடை கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இழந்துட்டு அதை நினைத்து வருத்தப்படாத நாட்கள் இல்லை. அதை நினைத்து உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கமாக திட்டிக்கக்கூடிய நாட்கள்லாம் நிறைய இருந்திருக்கும். என்ன நம்ம தொழில் செஞ்சோம், இப்படி நம்மளுடைய சொந்த பார்த்து கட்டினது, ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா பார்த்து கட்டின இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் யாரையும் கொள்ளையடித்து வாங்கலை, என்னுடைய சொந்த உழைப்பின் பேரில் அந்த இடத்த வாங்கினேன், வீடை கட்டினேன். ஆனால் இன்னைக்கு அந்த கடவுளாகப்பட்டவர் என்னையே ஏமாற்றி அந்த வீட்டை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கடந்த காலத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னிடம் உள்ள ஒரு சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கிறீங்க. அந்த சொத்துக்கள் எல்லாமே மீண்டும் வருவதற்கு இந்த கட்டம் சாதகமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி வரை இந்த சாதகமான காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்குவதற்கும் அடுத்து வேலைக்கு போகிறீங்க. முக்கியமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் தொழில் செய்கிறத விட தொழிலும் செய்வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போவாங்க. ஒரு பக்கத்தில் நான் ஒரு சின்ன தொழில் செஞ்சுக்கிறேன், என்னால் முடிஞ்ச ஒரு வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி வேலை எனக்கு கிடைக்குமா, இல்லை இந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் ஒரு காட்டின அந்த ஆர்வம் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்க. எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிடாதா, எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைச்சி இந்த வருமானம் வந்துச்சுன்னா நான் என்னுடைய கடன் தான் இவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குது. ஏன்னா அந்த கடன்னால இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அவமானம், அடுத்து பார்த்தீங்கன்னா அசிங்கம், பெற்றோர்கள்கிட்டயே அசிங்கப்படுற அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய கடன்களை கட்டின மனைவி கிட்ட, இல்லை கட்டின கணவர்கிட்ட நீங்கள் தான் உழைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த உங்களுடைய உழைப்பை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு இருக்கிற இடத்துல அந்த கடனாகப்பட்டது உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் அளவிற்கு எப்படி சொத்துக்களை இழந்து தவிர்க்கிறீங்களோ
இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த கடனால உங்களுடைய சொந்த பந்தங்களை உறவினர்களை எல்லாமே இழந்து ஒரு தனி மரமாக விடப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் அந்த வேலையிலிருந்து வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு வருமானமாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்கள் குருவை பார்க்குறாரு. குருவும் பார்த்தீங்கன்னா தனித்த குருவாக இருக்கும்போது உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். எந்த அளவுக்கு ஒரு சுகத்தை இழந்து ஒரு பலத்தை இழந்து இருந்தீங்களோ இந்த தனுசு ராசி அன்பர்கள், அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு எல்லா விதமான ஆடம்பர சௌகரியங்களும் வருவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் எல்லாமே வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த உச்சம் பெற்ற அங்காரகன் தரக்கூடிய பலன்கள். அடுத்து இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 40 நாட்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறது என்னன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சூப்பரா இருப்பீங்க. அதை பயன்படுத்தாம நீங்க இந்த காலகட்டத்தில் இல்லை நான் இங்கேயே வேலை பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 7, 8 பார்க்கும்போது அந்த 8ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசிங்கப்படக்கூடிய நேரம், இல்லை ஒரு நீண்ட நாள் வியாதி. அந்த செவ்வாய் பார்க்கும்போது அந்த அவருடைய நீச்ச இடத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான வியாதிகள், எங்கேயாவது போவீங்க திடீர்னு எங்கேயாவது வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த 40 நாட்களில் உங்களுக்கு வெளியூரில் இருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ வேலை வாய்ப்புகள் தேடி வந்தால் அதை முக்கியமாக நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுடைய சேஃபர் சைடு, அதாவது நீங்கள் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு மாதங்களாகவும், இந்த 40 நாட்கள் ஒரு வாழ்க்கையில் உங்களுடைய தரம் இந்த ஒரு சமுதாயத்தில் உயரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் நடைபெறுவதற்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சாதாரணமாக குழந்தை பெற்றீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு தேவையில்லாத சச்சரவுகள், ஒரு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மருத்துவ செலவு மூலமாக நீங்கள் போனீங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு குழந்தை பேர் உண்டாச்சுன்னா உங்களுக்கு அதிலிருந்து இந்த மருத்துவ செலவிலிருந்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் தவிர்க்கப்படுவார்கள். இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த பலனெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது எந்த மாதிரியான பலனை 40 நாட்கள் கொடுக்க போறாருன்றத நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்றோம். இது அவங்கவுங்க ஜாதகத்துக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தசா புத்தி தான் முக்கியமாக ஒர்க் ஆகும். அந்த தசா புத்தியில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்களுக்கு செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாரு, இப்படி 4 விதமாகவும் நம்ம ஆராயும் போது தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்துக்கிட்டே வரீங்க, இல்லை வாராகி அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இழந்த ஒரு நஷ்டங்கள், அதாவது பொருள் விரயம், சொத்து விரயம், பண விரயம், இந்த மாதிரி நிறைய விரயங்கள்லிருந்து உங்களை இந்த மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால உங்களுடைய ஜாதகத்தை முழுவதுமாக ஆராய்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.